கடல் உவர்கடல். ஒங்கும் செங்கும் தீவுக்கப்பால் ஒன்றாவது கடல் உவர்கடல் அல்லவா? தாங்கே சம்மங்கரை தீவில் கருப்பு கடல் இரண்டாம் கடல். கருப்பு கடல் இரண்டாவது கடல். மூன்றாவது கடல் என்று சொன்னால் அதுதான் மோர்க்கடல். மூன்றாவது கடல் சொன்னா அதுதான் மோர்க்கடல். நான்காவது கடல் என்றால் அதுதான் நல்ல தண்ணீர் அம்மா. ஐந்தாம் கடல். ஐந்தாம் கடல் சொன்னா அதுதான் அருங்கடல்னு சொல்லுவாங்க. ஆறாவது கடல் அது ஆழக்கடல் அல்லவா? ஏழாம் கடல். ஏழாம் கடல் சொன்னா அதுதான் எழுங்கடல் தாய். இத்தனை கடல் தெரியுமா உனக்கு? பெரிய மூலக்காரன் மூல இருக்குல்ல. எட்டாவது கடல் என்று சொன்னா அதுதான் திட்டக்கடல். எட்டாவது கடல் அதுதான் திட்டக்கடல் அல்லவா? ஒன்பதாவது கடல் சரி என்ன கடல்? அது என்ன கடல் அம்மா? ஒய்யார அலைக்கடல். ஆமா, இருக்குதுல மோசமான கடல்னா அதான் ஒய்யார அலைக்கடல். கடல்ல மோசமா வர இருக்குமா? என்ன கொலசிக்கு அங்க பக்கம் இருக்கு பாரு கடல். சரி, அங்கலாம் அலைகள் சாஃப்ட்டா வரும். கொஞ்சம் ஏன் கூட உள்ள வந்து நினைச்சுக்கோ கடலுக்குள்ள. கல்ல கட்டி கடல் அத்துட்டு வந்துருவே. தெரிஞ்சா சரி. ஆமா சரி. பத்தாவது கடல் என்று சொன்னால் ஆமாம்மா அதுதான் பார்க்கடல். அதுதான் பார்க்கடல் அல்லவா? அந்த பத்தாவது கடலுக்கு அப்பால் ஒரு பளிங்கு வர்ண பாறை உண்டு. பளிங்கு வர்ண பாறை உண்டு. காச்சடித்து மணல் குமித்து ஒரு கரையான் புச்சு வளர்ந்திருக்கையா. கரையான் புச்சானது வளர்ந்திருக்கிறது. புச்சு இருந்தா உள்ள என்ன இருக்கும்? புச்சு இருந்துச்சுன்னா உள்ள கரையான் இருக்கும், எறும்பு இருக்கும். சரி, கரையான் இருந்தா கரையான் புச்சு, எறும்பு இருந்தா எறும்பு புச்சு. ஆமா சரி. ஆனா அந்த புச்சுல என்ன இருக்கு? என்ன இருக்கிறது? நாகங்கள் வசித்து வரக்கூடிய இடம். அதேதான். சரி, அதுதான் நாகலோக பட்டணம். ஆமா, ஸ்னேக் சிட்டி. என்னப்பா ஸ்னேக் சிட்டி? நீ இங்கிலீஷ்ல தான் பேசுறியா? வேற வழி இல்ல. ஆனா ஒரு சிலவங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க இருப்பாங்க. சரி, அவங்களுக்கும் நம்ம பாடுறது கேட்கணும். நீ பாடுறது கேட்கணும். ஆமா ஆமா. சரி. அந்த நாகலோக பட்டணத்திலே நாகலோக பட்டணத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? யார் யாரம்மா ஆண்டு வருகின்றார்? நாகராஜ நாககண்ணி நலமுடனே ஆண்டு வாரா மன்னவரோ தேவியுமா மகிழ்ந்து கூடி ஆண்டு வாரா அங்க கொண்டவரும் தேவியுமா அவர் கூடி நல்ல வாழ்ந்து வாரா ஒருவர் சொல்ல அங்க ஒருவர் ஒச்சுமையோ அவர்கள் வசிக்கக்கூடியது எல்லாமே நாகங்கள் மட்டும்தான். ஆமா, இந்த பூலோகத்துல எப்படி பார்க்கும் இடமெல்லாம் மனிதர்களா நிறைஞ்சிருக்கும் அதே போல நாகலோக பட்டணத்துல வசிக்கிறது எல்லாமே நாகங்கள். ஆனா அப்பேர்வட்ட நாகங்களுக்கெல்லாம் தலைவன் தலைவியாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆமா, கண்டிப்பா தலைவன் தலைவி இருக்குதே ஆகணும் தான். இருக்கணும் இல்லையா? 10 சனம் கூடிச்சுன்னு சொன்னால அதுக்கு ஒரு தலைவன் தலைவி இருந்தா தான் அந்த 10 சனத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே போல நாகலோக பட்டணத்திற்கே தலைவன் தலைவின்னு சொன்னா யாரம்மா? நாகராஜ மன்னவன் நாகக்கண்ணி பெண்கொடியானவன். ஏங்கப்பா, நாகராஜ மன்னவன் நாகக்கண்ணி பெண்கொடியானவன். அவங்க இருக்கக்கூடிய சொரூபம் எப்படின்னா எப்படிமா? தலை மட்டும் நம்மளை போல மனிதர்கள் தோற்றம். தலைய பார்த்தா நம்மள போல இருக்கு. இந்த சேரசுக்கு கீழ எல்லாம் பாம்பின் தோற்றம். அடேங்கப்பா, அப்ப பாம்பும் மனிதரும் சேர்ந்து இருக்காங்க. இரு பிறவியா இருக்கிறது தான் ஆமாம்மா நாகராஜன் நாகக்கண்ணி. காலையில கங்கா நாடகத்துல போடுவானே நந்தினி, அந்த மாதிரி கிடையாது. தலைய பார்த்தேன்னு சொன்னா மனிதர்கள் போலவும், உடலை பார்த்தேன்னு சொன்னா சர்ப்பத்தின் போலவும். சரி, இரு பிறவியா இருக்கக்கூடிய நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் கணவனும் மனைவியுமாக மன்னவரும் தேவியுமாக மன்னவனும் நல்ல தேவியுமாக. கணவன் மனைவின்னு சொன்னா விட்டு கொடுத்து ஒற்றுமையா வாழணும். ஆமா ஆமையா, ஒருவர் சொல்லே ஒருவர் கேட்டு வாழ வேண்டும். இப்போ இந்த மைக்கு இந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தியா? எவ்வளவு ஒற்றுமை பாத்தியா? 24 மணி நேரமும் கையில பிடிச்சு பாட முடியுமா? முடியவே முடியாது. இது கணவனா இருந்தா இது மனைவியா இருக்கும். ஆமா, இது பொண்டாட்டியா இருந்தா அது புருஷனா இருக்கும். அப்படி இருக்கணும், கேட்டு வச்சுக்க. சரிக்கா. அப்பேர்வட்ட நாகராஜ நாகக்கண்ணியும் நாகலோக பட்டணத்தில் வாழ்ந்து வரக்கூடிய நேரத்திலே ஏகபோகமான சொத்து சுகங்கள் எல்லாம் இருந்தோம் தீராத ஒரு கவலை என்று சொன்னால் மனுஷனா பிறந்தா கண்டிப்பா கஷ்டம் இருக்கணும். கஷ்டம் இருந்தாதானே ஆத்தால கும்பிடைக்கு போல சனம் வந்து இருக்கும். கஷ்டம் இருந்தா தான் கடவுளை கும்பிட இத்தனை பேர் வர முடியும். எனக்கு கஷ்டம் இல்லைன்னா அந்த குலசைக்கு வந்திருப்பேனா, இல்ல முத்தாரம்ம வாசல்ல அமர்ந்திருப்பேனா, இல்ல 1008 பால் குடத்துல நானும் கலந்திருப்பேனா? கஷ்டம் இல்லைன்னா வருவேனா? நான் முடியாது இல்லையா? கஷ்டம் இருக்கப்பே தான் என் தாயே முத்தாரம்மா ஒன்னியே நம்பி வந்திருக்கேன்னு சொல்லி இவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கு. சரி, அதே போல நாகக்கண்ணிக்கு என்ன கவலை என்று தெரியுமா? என்ன கவலையம்மா? சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் சொத்தை ஆள பிள்ளை இல்லை. அங்க மண் இருந்தும் மனை இருந்தும் மதலை செல்வம் இல்லை ஐயா. சுவாமி பொன்னிருந்தும் பொருள் இருந்தும் அங்க பொன்னிருந்தும் பொருள் இருந்தும் அவருக்கு பொன்னையாள பிள்ளை இல்லை. பொன்னிருந்தும் பொருள் இருந்தும்
சொல்லி மதலை செல்வம் இல்லை என்று சொல்லி நாகக்கன்னி பெண்ணானவள் அழுது புலம்பி ஆளோட்ட படுகிறார். ஐயா என் கணவா ராஜமன்னால் நீங்கள் எனக்கு வாய்த்த பிராணநாதா, எனக்கு வாய்த்த பிராணநாதா, நான் எந்த விதமான பாவமும் செய்யலையே மன்னா, எனக்கு எதற்காக பிள்ளை இல்லை, எதற்காக பிள்ளை இல்லை. 30 வயதாச்சு மன்னா, எனக்கு முடிதறிக்க ஒரு பிள்ளை இல்லையே. ஆமையா 40 வயதாச்சு மன்னா, இந்த நாடாள ஒரு பிள்ளை இல்லையே, நாடாள ஒரு குழந்தை இல்லையே மன்னவா. 50 வயதாச்சு மன்னா, எனக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, என்ன ஆதரிக்க ஒரு பிள்ளை இல்லையே. எதிர்த்த வீட்டு காரிய பாருங்களே, 7 பிள்ளை முதுன்னு பெத்து வச்சிருக்கா. நீ அவளதானே பார்த்த? சரி. பக்கத்து வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தகளே பாத்திமா மர்மோ பத்மா, பன்னி குட்டி போட்ட மாதிரி 10 பிள்ளைகளுக்கு தாயா இருக்கா. புருஷன் என்ன வேலை பாக்காரு? அவ புருஷன் வீட்ல தான் இருக்காரு. வீட்ல தான் இருக்காரு. மாசம் மாசம் ஆஸ்பத்திரி கூட்டி போறதா வேலையே வருது. அதேதான் வேலை. சரி சரி. அது மட்டும் இல்ல, முத்தத்துல வாக்கப்பட்டு வந்தகளே மூக்காய் மர்மோ நான் ஒத்த குடுமி. அவ பாரு கல்யாணம் முடிச்சா என் கூட தான். சரி. எங்க ரெண்டுத்துக்கும் ஒரே மேடை தான் கல்யாணம். ஒரே மேடையில. ஆமா. என்ன ஒரே ஒரு மிஸ்டேக். அவ புருஷன் அவளுக்கு தாலி கட்டினா என் புருஷன் எனக்கு தாலி கட்டணும். அப்படி தானே கட்டணும். அந்த மிஸ்டேக்னால அவ கல்யாணம் முடிச்சு 2 வருஷத்துல 3 பிள்ளைக்கு தாயாயிட்டா. ஓ அப்படி. அப்ப நீ அவளை கட்டிதானே உனக்கு பிள்ளை கிடைச்சிருக்கும்ல. தப்பு பண்ணிட்டேன். மாத்தி போய் இவளை கட்டிட்டேன். ஆமால தப்பு இருக்கு. சரி. அதனால ஏன் அண்ணா ஒரே ஒரு பிள்ளை இல்லை என்று நாகக்கன்னி பெண்கொடியானவள், நாகக்கன்னி பெண்ணானவள் எப்படி அழுது புலம்புகிறா பாருங்க. எப்படி அம்மா அழுது புலம்புகின்றா. எங்கனவா ராஜமன்னா, எங்கனவா ராஜமன்னா, எனக்கு வாய்த்த பிராணநாதா, கூட்டு வண்டி கட்டிக்கிட்டு குச்சாலம் போனாலும் குச்சாலத்து மக்கள் எல்லாம், குச்சாலத்து மக்கள் எல்லாம் என்ன குழந்தை இல்ல மலடி என்பா. குச்சாலத்து மக்கள் எல்லாம், குச்சாலத்து மக்கள் எல்லாம் குழந்தை இல்ல மலடி என்பா. சாமி மன்னவரை மணவாளா, மன்னவரை மணவாளா, மகுடமுடி ராஜமன்னா, மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மலையாளம் போனாலும் மலையாளத்து மக்கள் எல்லாம், மலையாளத்து மக்கள் எல்லாம் என்ன மதலை இல்ல மலடி என்பா. மலையாளத்து மக்கள் எல்லாம், மலையாளத்து மக்கள் எல்லாம் பாராளை மலடி என்பா. எதிர்த்த வீட்டு காரி இருக்கா பாருங்க. என்ன எகழ்த்தனமா பேசுகிற ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி நான் கூட்டு வண்டி கட்டிக்கிட்டு குச்சாலம் போனாலும், குச்சாலம் போனாலும் குச்சாலத்து மக்கள் எல்லாம் என்ன குழந்தை இல்ல மலடி என்கிறாள. ஐயோ தெய்வங்களே. மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மலையாளம் போனாலும், ஆமம்மா மலையாளத்து மக்கள் எல்லாம் நான் வாரம் மலடின்னு சொல்லுகிறான். ஒரு நெல்ல கொட்டுனா அள்ளிடலாம், ஒரு சொல்ல கொட்டுனா அள்ள முடியுமா? ஓ அதுக்கு தான் பாட்டே எழுதிருக்கான். எப்படி? வேத நெல்ல கொட்டா அள்ளிடலாம் சொல்ல. நான் பாடையில எல்லாத்துக்கும் காத்துல ரத்த வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்பப்போ இப்படிதான் ஒரு மாதிரி மாறுவேன். ஆமா கூட்டம் இல்லைன்னா நல்லா விடுவேன். சரி. இங்க ஆத்தாளோட வாசல்ல சீனி போட்டாலும் சீனி கிலோ விழாது. அது அப்பேற்பட்ட கூட்டம் இருக்கனால கொஞ்சம் பாட வராது. கொடுத்து வச்சிருக்கணும் யா. கண்டிப்பா எடுத்து வச்சு பிறந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா. இந்த 2026 அம்மாவோட வாசல்ல நமக்கு ஆரம்பிக்கணும்னு சொன்னா அது எப்பேற்பட்டது பத்தியலாம். ஆமா. அடேங்கப்பா இந்த வருஷம் லீவே இல்லாம அடிதான் உனக்கு. எல்லாருக்கும் சரி ஹாப்பி நியூ இயர் சொல்லுப்பா. நான் சொல்ல மாட்டேன் அஸ்கு புஸ்கு. அனைத்து பக்தர்களுக்கும் முத்தாரம்மன் அருளோடு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். சேம் டிவி சொல்ல மாட்டீங்களா? ஒரே ஒண்ணு கேட்கத்தான் அவங்க மட்டும் தான் நியூ இயர் நினைக்க, மத்த எல்லாருக்கும் இன்னும் பழைய வருஷத்துல இருங்க. அப்போ கொஞ்ச நேரம் அப்பா ஒரு குத்து பொங்கல் சாப்பிட்டு வந்துருப்பான்னு நினைக்கிறேன். கீழே உட்கார்ந்து அந்த காத்தாடிக்கிறதுக்கும் ஆரியங்காவு பாலம் மாதிரி அப்படியே ஒரு கீழ இருந்து கல்ல பறிக்கிறியோ அவரு. கல்லு கிடைக்காது. ஏன் மன்னவரே மணவாளா நீங்கள் மகுடமுடி ராஜமன்னா, என் கணவா என் துரையே என்ன மலடி மலடி என்று இந்த மாநிலத்தில் பேசுறார்களே மன்னா. மன்னவா மலடி மட்டும் மாறு உன்ன சண்டாளி மாண்டிட்டாலும் குத்தமில்லை, மாண்டிட்டாலும் குச்சமில்லை. நான் பெண்ணாக பிறக்கலாமா, இந்த பூமியில வாழலாமா, என் கணவா மங்கையாக பிறக்கலாமா, ஒரு மதலை இல்லாத மலடி இந்த மாநிலத்தில் வாழலாமா என்று சொல்லி நான் பெண்ணா பிறக்கமுன்னா ஒரு கல்லா பிறந்திருந்தாலும் கடவுளா செதுக்கி என்ன கும்பிட்டு இருப்பாங்களாம். ஆனா நீ கல்லா பிறந்திருந்தா என்ன செஞ்சிருப்ப தெரியுமா? எங்க வீட்டு பாத்ரூம்குள்ள போட்டு உன்னை சோப் போடுறதுக்கு யூஸ் பண்ணிருப்பேன். ஆமா. இப்படி பிள்ளை இல்லாத குறைகளை நாகக்கண்ணி சொல்லும் பொழுது பார்த்தா நாகராஜன் எட்டி நாகு சொல்லுங்க, பிள்ளை இல்லன்னு கவலைப்படாதம்மா. ஆண்டவனோட அருள் இருந்தால் நமக்கு ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும். ஈசனோட அருள் இருந்தால் நமக்கு எப்படியாவது குழந்தை கிடைக்கும். எப்படியாவது குழந்தை கிடைக்கும் அம்மா. கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே, கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே, கணவனானும் இருக்கணும்மா கவலைப்படாதே, கணவனானும் இருக்கணும்மா கவலைப்படாதே.
கவலைப்படாதே உன் கணவன் நானும் இருக்கணுமா கவலைப்படாதே நீ வருத்தப்படாத அம்மா வருத்தப்படாதே வருத்தப்படாத அம்மா வருத்தப்படாதே உன் மன்னன் நானும் இருக்கணுமா வருத்தப்படாதே உன் மன்னன் நானும் இருக்கணுமா வருத்தப்படாதே அடே வருத்தப்படாதே அம்மா வருத்தப்படாதே நாகக்கண்ணி வருத்தப்படாதே நாகக்கண்ணி வருத்தப்படாதே உன் மன்னவனும் இருக்கணுமா வருத்தப்படாதே உன் மன்னவனும் இருக்கணுமா வருத்தப்படாதே அம்மா ஏன் நாகக்கண்ணி பிள்ளை இல்லன்னு கவலைப்படுதியே நான் ஒரு யோசனை சொல்லுதேன் உனக்கு ஆண் குழந்தை மேல ஆசை இருந்ததுன்னா இந்த புருஷன் எடுத்து வச்சுக்கட்டி சரி எனக்கு பெண் குழந்தை மேல ஆசை இருந்தா நான் ஒன்னு எடுத்து வச்சுக்கிடுதேன் நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் ஆறுதல் சொல்லி பாக்குறாரு அட பைத்தியக்காரே ஏ நாகராஜா என்ன என் கனவா என் துறையே